ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அனைத்து வங்கி கணக்கு வைத்திருக்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியான புதிய ரூல்ஸின் அடிப்படையில் அனைவருக்குமே பேன் கார்டு பார்த்தீங்கன்னா வைத்திருக்காங்க இல்லையா. ஏற்கனவே சமீப காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா வரி எண்ணாக மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பயன்பாட்டின் அடிப்படையில் இப்போ பேன் கார்டு பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகித்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ புதிய ரூல்ஸ் பேன் கார்டு வைத்திருக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் முறையாகவும் 2.0 என்ற நியூ பேன் கார்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான நிறைய விதமான ரூல்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. சமீப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய டிஜிட்டல் ஆகி வரும் நிலையில் சமீபத்தில் மேலும் முன்னேறி வருவதால் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸ் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஒரு சில காலத்தின் அடிப்படையில் அனைத்து வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இது பண பரிமாற்றத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்திருந்த நிலையில் இப்போ பாஸ்போர்ட் நிறைய விதமான தேவைகளுக்கு பேன் கார்டு முக்கிய காரணமாக பதவி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸில் மத்திய அரசு போட்டாங்க. இதை தொடர்ந்து இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இது ஆதார் கார்டு இணைக்காதவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதன் பயன்பாட்டு முறையிலும் நலத்திட்டங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து பேன் கார்டு புதுப்பிக்க விதிமுறைகளாம் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா இந்திய டிஜிட்டல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் முன்னேறி வருவதால் பேன் கார்டு முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் வெறும் வரி அடையாள எண்ணாக கருதப்பட்ட பேன் கார்டு இப்போது இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான நிதி பாஸ்போர்ட்டாக மாறியுள்ளது. வங்கி முதலீடுகள் அதே மாதிரி கடன் மற்றும் சொத்து வாங்குவர்களுக்கும் பரிவர்த்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது பேன் கார்டு தான். இருப்பினும் 2025 புதிய விதிகள் நடைமுறைக்கு வருவதால் உங்கள் பேன் கார்டு விவரங்களை புதுப்பிக்க நிலையில் வைத்திருப்பது இனி விருப்பம் அல்லாமல் அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா 2026 புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பித்து கொள்ளலாம். அனைத்துமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 2025 முதல் அனைத்து குடிமக்களுக்குமே பேன் கார்டு எண்ணை ஆதாருடன் இணைப்பதை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி உள்ளது. இணங்க தவறுபவர்கள் வரிகளை தாக்கல் செய்வதிலும் பணத்தை திரும்ப பெறுவதிலும் அல்லது அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் செய்வதிலும் கூட சிரமங்களை சந்திக்க நேரிடும். அதே மாதிரி காலாவதியான முகவரிகள் அல்லது உங்கள் பேன் கார்டில் உள்ள தவறான தனிப்பட்ட விவரங்கள் வீட்டு கடன் ஒப்புதல் அதே மாதிரி கிரெடிட் கார்டு விண்ணப்பங்கள் மற்றும் சொத்து கொள்முதல் போன்ற நிதி செயல்முறைகள் சீர்குலைக்கும் வகையில் இந்த விதிகளை புரிந்து கொள்வது புதுப்பிப்பு செயல்முறை தொடர்புடைய கட்டணங்கள் அதே மாதிரி அபராதங்கள் ஆகியவற்றை இந்தியாவில் நிதி நடவடிக்கைகள் திட்டமிடும் எனவும் மிகவும் முக்கியத்துவம் எனவும் இப்போது தகவலின்றி நேரமும் பணம் மற்றும் தேவையற்ற மன அழுத்தங்களை பின்பற்றுவோம் மிச்சப்படுத்தி உள்ளது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பேன் கார்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பேன் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் தான். ஆதார் கார்டு பேனுடன் இணைப்பது ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரை பேன் கார்டுடன் இணைப்பது இனி வெறும் பரிந்துரை அல்ல. அது ஒரு சட்டப்பூர்வ தேவை. ஆதார் இணைப்பை இல்லாத பேன் கார்டு 2026 முதல் கடுமையான வரவுகளை எதிர்கொள்ளும் என்றும் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குதல் அதிக மதிப்பு வங்கிகளின் பரிவர்த்தனைகள் மற்றும் கடன் ஒப்புதல் மீதான கட்டுப்பாடுகள் இதில் அடங்கும். இந்த நடவடிக்கை புறக்கணிப்பது சிபிடிடி
இன் ஏய்ப்பு எதிர்ப்பு கடுமை சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படலாம் என அரசு வந்து அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த செயல்முறை எளிதானது மற்றும் பெரும்பாலும் தானியங்கி முறையில் செயல்பட்டுள்ளது. ஸோ தனிநபர் ஒரு பேன் கார்டு எண்ணை அதிகாரப்பூர்வ வருமான வரி மின்தாக்கல் வலைதளத்தை பயன்படுத்தி ஆதரவுடன் இணைக்கலாம். ஒரு சில கிளிக்கின் மூலமாக ஓடிபி சரிபார்ப்பு மூலமும் இணைப்பு நிமிடங்களிலே நிறைவேற்றிக் கொள்ளலாம் என ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான வெப்சைட் போயிட்டு நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிபி மூலமாக இணைத்து கொள்ளலாம் என புதிய விதிமுறைகளும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்படுகின்றன என்ஆர்ஐகளுக்கு என்எஸ்டிஎல் என்ற பயன்பாட்டு உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அணுகலை வந்து வழங்குகிறது. இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த பேன் கார்டு விவரங்களை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வந்து பயன்படுத்துகிறவர்களுக்கு அபராதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இது விதிக்கப்படும். கண்டறிந்தாங்க அப்படின்னா அந்த பேன் கார்டு நிராகரிக்கப்படும். உங்களுடைய அனைத்து விதமான சேவைகளுமே நிறுத்தப்படும் அப்படின்றத அனைவருக்குமே எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டிஜிட்டல் தங்கள் காரணமாக பேன் கார்டு வந்து தகவலை வந்து புதுப்பிப்பது இப்போது ஒரு நெருக்கப்பட்ட செயல்முறையாக மாறியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் முகவரி, பிறந்த தேதி அல்லது பெயர் போன்ற புதுப்பிக்க தனிப்பட்ட விவரங்களை படிவம் 49A வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அல்லது படிவம் 49AA மூலம் சமர்ப்பிக்கலாம் என அடையாள மற்றும் சான்று, முகவரி, புதிய புகைப்படம் ஆன்லைன் பதிவேற்ற வேண்டும். பணம் செலுத்துவதில் டிஜிட்டல் முறையில் செயல்படுகிறது. மேலும் பேன் கார்டு வந்து சில நாட்களுக்குள் மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்படும். உங்கள் பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 15-20 நாட்களே உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து புதியதாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. 49A 49A என்ற இரண்டு விதமான பேன் கார்டுகளுமே நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி புதிய ரூல்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நலத்திட்டங்களும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்லேயே வந்து வங்கியிலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து வாங்க முடியாது. அதே மாதிரி நகைக்கடனே வந்து நம்ம வந்து வாங்க முடியாது. அனைத்து கடனுமே வாங்கணும் அப்படின்னா இந்த பேன் கார்டு வந்து அவசியம். இந்த பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதனா புதுப்பிக்கணும் அப்படின்னா புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்றவும். அதே மாதிரி இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து அதை வந்து டெலீட் செய்யலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைனா அபராதம் விதிக்கப்படும். உங்களுடைய பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாருடன் பேன் கார்டை வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத புதிய ரூல்ஸை கொண்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. இருந்தாலுமே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 நீங்கள் வந்து கட்டாயம் இது வந்து பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு அவசர அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.